ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணா கூட இப்போலாம் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா வீக்கே அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் சண்டே வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த சண்டேவே வந்துருச்சு. மத்தியானம் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு பின்னல் வந்து வாரி போட்டுட்டேன். ரொம்ப நல்லா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக காய்கறிலாம் எடுத்து கட் பண்ணலான்னு பார்த்தா அதெல்லாம் என்ன விட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஓடினா மட்டும் விட்டுருந்தான்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்க காய்கறி பார்த்தீங்கன்னா க்ரீன் கேப்சிகம், எல்லோ அண்ட் ரெட், அப்புறம் ஆனியன், கார்லிக் எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டேன். ஆனியனை மட்டும் பாக்ஸாக கட் பண்ணுறதுக்கு மறந்து போய் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலை செய்யும் போதெல்லாம் இந்த 3/4 ஸ்லீவ் போட்டாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த லூஸாக இருந்தாலும் சரி, டைட்டாக இருந்தாலும் சரி, அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அந்த முட்டிக்கு மேலே தூக்கி விட்டால் தான் எனக்கு வேலையே ப்ராப்பராக செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட்டு அதை வந்து பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஹர்ப்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கலரிட்டேன். ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது.